இப்ப இருக்கிற கன்னியாகுமரி 1700 காலகட்டத்துல திருவிதாங்கூர் ஆட்சிக்கு கீழே இருந்தது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த டைம்ல ஆட்சி பண்ணிட்டு இருந்தவர் தான் மார்த்தாண்டவர்மன் அப்படிங்கிற ராஜா. அவரோட பத்மநாபபுரம் அரண்மனையில முக்கியமான பொறுப்புல வேலை பார்த்துட்டு இருந்தவர் தான் நீலகண்ட பிள்ளை அப்படிங்கிறவர். அந்த டைம்ல கொலைச்சல் துறைமுகத்தை பிடிக்க வந்த டச்சு படைகளை மார்த்தாண்டவர்மன் தோக்கடிச்சாரு. அந்த படைக்கு தளபதியா இருந்த பெனடிக் டி லெனாய் அப்படிங்கிறவரை திருவிதாங்கூர் படைகளுக்கு படை தளபதியா போட்டாரு. அந்த படை தளபதி ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர். அவரோட கடவுள் நம்பிக்கையை பார்த்து ஆச்சரியப்பட்டு ரொம்ப பிடிச்சு போய் அரண்மனையில மிகப்பெரிய பொறுப்புல இருந்த நீலகண்டன் பிள்ளை இந்து மதத்துல இருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினாரு. அந்த காலகட்டத்துல மதம் மாறுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய தப்பா பார்க்கப்பட்டுச்சு. அதுவும் இல்லாம அரண்மனையில பொறுப்புல இருந்த நீலகண்ட பிள்ளை இப்படி பண்ணதுனால மார்த்தாண்டவர்மனுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. 1745 இருந்து 3 வருஷம் அவரை சிறைச்சாலையில அடைச்சு வச்சிருந்தாங்க. ஆனாலும் அவர் தன்னோட மனசை மாத்திக்கவே இல்லை. அதனால மார்த்தாண்டவர்மன் அவருக்கு மரண தண்டனையை கொடுத்தாரு. நீலகண்டன் பிள்ளையா இருந்த அவரோட பேரை தேவ சகாயம் பிள்ளை அப்படின்னு மாத்திக்கிட்டாரு. அவரை பத்மநாபபுரம் அரண்மனையில இருந்து ஆரவாய் மொழிக்கு கொண்டு போய் கொன்னாங்க. போற வழியில எரும மாடு மேல அவரை உட்கார வச்சு அடிச்சுக்கிட்டே போனாங்களாம். இடையில இருக்கிற புலியூர் குறிச்சி அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது அவருக்கு ரொம்ப தண்ணி தாகம் ஏற்பட்டதுனால காவலர்கள்கிட்ட கேட்டிருக்காரு. அவங்க அவருக்கு சாக்கடை தண்ணியை குடிக்க கொடுத்துருக்காங்க. அதனால ரொம்ப மனம் உடைந்த இந்த நீலகண்டன் பிள்ளை அந்த பக்கத்துல இருந்த ஒரு பாறையில முட்டி போட்டு தன்னோட நெத்தியால முட்டி பிரேயர் பண்ணியிருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பாறையில இருந்து தண்ணி வந்திருக்கு. அதை குடிச்சு அவரோட தாகத்தை போக்கிக்கிட்டாரு. ஆனாலும் ஆரல்வாய் மொழியில கொண்டு போய் அவரை கொண்டு இருக்காங்க. ஆச்சரியம் என்னன்னா இன்னைக்கும் அந்த பாறையில தண்ணி வத்தாம வந்துட்டே இருக்கு அப்படிங்கிறதுதான். நிறைய பேரு அங்க போய் அதை விசிட் பண்ணி அந்த தண்ணியை குடிக்கவோ இல்லைன்னா அவங்க கையையும் காலையும் கழுவவோ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிளேஸ்ல ஒரு சர்ச்சும் இருக்கு. அந்த இடத்தோட பேரு முட்டிடிச்சான் பாறை, அதாவது நெத்தியால இடிச்ச பாறை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சர்ச்சு நாகர்கோயில இருந்து எக்ஸாக்டா 30 கிலோமீட்டர்ல மரியகிரி அப்படிங்கிற இடத்துல இருக்கு.